இந்த வந்த கூட்டம் அப்புறம் என் வாய்ஸே அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஏன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. உள்ளோ த குக்கிங் சம்திங் ரியலி வெரி 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 பிக் வெயிட்டிங் ப்ரோ ஃபார் தட். அது அவர் கூடவே பொருந்தது, என்றைக்குமே போகாது. தலைவா எப்படி இருந்துச்சு நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கணும் தலைவா. கூஸ் பம்ப்ஸு சும்மா ரத்தம் தெரிக்குது, படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது. டீசர் தெரிஸ்டாப்பில் அனிருத்து, நெல்சனு, என் தலைவர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தெரிக்க போகுது படம். என்னாங்க சொன்னேன், 74 வயசில் என் தலைவர் நின்று பேசியிருக்கலாம்ல. அவரோட வயசுக்கு, அவரோட ஸ்டைல், அவரோட மாசு நின்று பேசிக்கிறீங்க. ஆன் த வே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறேன். தெரிக்க விட்டுக்கிறோம். அன்றும் இன்றும் என்றும் என் தலைவன் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். 100 பாஷா தலைவா. ஃபேன்ஸோட பார்க்குறப்போ இது டீசரா வெறித்தனமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரீனும் கிளியுது. இந்த நெல்சனும் அனிருத்தும் சேரில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு தலைவர் வந்து ஒரு ஸ்னைப்பர் என்ன தெரியல, நமக்கு அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் பற்றி தெரியாது. ஏதோ வருது, தலைவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு, அப்படி சைடில் பார்க்குறாரு. லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்போ தலைவர் அப்படியே சின்ன பையன் மாதிரி இருக்காரு. கடைசியாக வேட்டையின் படத்தில் பார்த்த மாதிரி லாங் ஷாட்லேருந்து பக்கத்தில் பார்க்குற வயசு எல்லாருக்கும் தெரியாதான் செய்யும். அவர் வயசுக்கு நடிக்கதே பெரிய விஷயம். அவர் வந்தாலே படம் ஓடிடும். வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரசிகர் கோடான கூட ரசிகர் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அதான் சொல்கிறேன், தலைவர் வந்து பாஷா, ஜெயிலரு இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் 2 வந்து பல மடங்கு மாசாக இருக்க போகுது. அவ்வளோதான். கூலி 2 வந்து அதை நம்ம போய் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ப முடியாது. கூலிலாம் நம்ப முடியாது. ஜெயிலர் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் நெல்சல் பண்ணியிருக்காரு. அதோட பல மடம் இருக்குது. கண்டிப்பாக இந்த தலைவர் ஜெயிலர் 2க்கு ஆப்போசிட்டாக இந்த படம் விடாமல் இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி 2000 கோடி கிடைக்கும். அந்த அளவுக்கு மாஸ் பேக்கேஜ் இருக்குது. கம்ப்ளீட் மாஸ் பேக்கேஜ் தான். லுக்கெலாம் வெறித்தனமாக இருக்குது. தெரியும் அவர் வயசா, அவர் 90 வயசில் ஏதாவது தடியை உண்டு ஏதாவது ஸ்டைல் பண்ணிட்டு மாஸ்க் கார்டு நடக்க போதும் படம் கூட. அந்த மாதிரி 72 வயசில் நடிக்கிறாருன்னா அவரை மாதிரி உலகத்தில் ஒரு ஸ்டாரே பிறகுல தெரியவா. அந்த மாதிரி ஸ்டைலாக காடா ஸ்டைல் அவர் தான். ஸ்டைலுக்கு மாஸே அவர் தான். அவர் பின்பற்றி தான் பல பேர் மாஸ் ஆகிட்டு இருக்காங்க. தலையாக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் எல்லாருமே இதுலேயே தெரியல யாருக்கு சூப்பர் ஸ்டாருன்ட்டு. எல்லாருமே அவரை பின்பற்றி வரவங்க தான். படம் வந்து அவர் படத்துக்கு ஆப்போசிட் இந்த படம் விடாமல் வந்தால் கண்டிப்பாக 2000 கோடி அடிக்கும். 1000 கோடி மேலே அடிக்கும். ஆனால் ஜெயிலர் 2 ரொம்ப சூப்பர்ண்ணா, செம்மையாக இருக்குண்ணா. சான்ஸே கிடையாது. தலைவர் திருப்பி பார்க்க எதிர்பார்க்குறோம். நாங்கள் மறுபடியும் இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜெயிலர் 2 சூப்பராக இருக்குங்க. ஐயோ அதெல்லாம் செம்மையாக இருக்குது. தலைவர் எப்போ தலைவர் தான். சூப்பருங்க. படம் தெரிக்க விடும். சூப்பர்ண்ணே. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா வரண்ணே. தலைவர் ஸ்டைலு தானே, வேற என்ன இருக்குது? அவர் கண்ணாடி ஸ்டைலு தானே. சூப்பர்ண்ணே. அதே தானே, அதே ஃபார்மேட்டு தான். அவர் திரும்பினா போதாதா, வேற என்ன வேணும்? அதுதானே வேணும். நல்லா வரணும், சந்தோஷம். அவர் வயசுக்கு இது நல்லா வந்தால் இன்னும் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான். நெல்சன் கண்டிப்பாக நல்லா தாங்க பண்ணுவார். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஸ்கிரிப்ட், அவரோட டைரெக்ஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. சைலண்ட் கேரக்டராக போகுது, பட் ஆனால் நல்ல இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன் லெஸ்ஸாக வச்சுன்னு வாங்க, தலைவருக்கோசரம் வாங்க, நீங்கள் நிஜமாலே என்ஜாய் பண்ணின்னு போவீங்க. கலெக்ஷன் வேணா தலைவா, கலெக்ஷன் நம்ம விட்டுருவோம், அவரை ரசிப்போம், அதுதான் முக்கியம். எல்லாம் நம்ம எப்படின்னா சொல்ல முடியும். வரும், நல்லா வரண்ணே. அவர் முகத்துக்காக வராத கலெக்ஷனாக இனிமேல். படம் வந்து அவங்க கேமியோ இதை கூட விட்டு அதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. அந்த படத்தில் முத்துவேல் பாண்டியன் போலீஸில் அந்த ஜெயிலருக்குள்ளே இருக்க சீனை கம்பி போஸ்ட் தான் வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லென்த்தாக காமிச்சு மாஸ் ஆகுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு 10 கரெக்டாக ரொம்ப போஸ்டாக அதை பார்த்து ஒரு 10 நிமிஷமா 20 நிமிஷம் தான் வரும். அதை வந்து ஒரு மணி நேரமாக காமிச்சாங்க. அந்த ஜெயில் சீனை காமிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அது உண்மை தான். படம் பார்த்தேன், ஏகப்பட்ட ஜெயிலர் படம் பார்த்துருக்கேன். உண்மை தான். அந்த சீனை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதை அதில் மிஸ் பண்ணது, அதில் மாஸ் பேக்கேஜை மிஸ் பண்ணது எல்லாமே இதில் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க தெரியுது. கன்ஃபார்மாக இருக்குது. டார்க் காமெடி இருக்கும், மாஸ் இருக்கும். பாஷாவை திருப்பி அதை விட எப்படி மேலே வெறித்தனமாக எடுக்கும். ஜெயிலர் இதெல்லாம் தாண்டி எப்படி எடுக்கணும், அந்த ஒரு பக்காவாக கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குமே டீசர் எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக.